windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. Keep it coming, I'ma send you to your mama. என்ன பேசலாம் மக்களே? அந்த ஹார்லிடே டேவிட் யூடியூப்ல வண்டி மினி ஹார்லி டேவிட்சன் சொதப்பிட்டான். கிளச் கேபிள் கட் ஆகிட்டு காலையில் ஸ்டார்ட் ஆகும் போயிடுச்சு. மெக்கானிக் ஷெட்டில் விட்டா 10 நாள் ஆகும். கிளச் பிளேட்டு புஷ் ராடு எல்லாமே தேஞ்சு போச்சு. அவருக்கு 10,000 ரூபாய் செலவாகும் சொல்லிட்டாங்க. மன உளைச்சல் ஆயிடுச்சு. டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் ஃபோன் அடித்தேன். இந்த வண்டி கொடுத்தா ரிவ்யூக்கு. If you think that I'ma slow down, don't wanna hear it talking shit, fuck the drama. You keep it coming, I'ma send you to your mama. It's the whip, quick clip, get the guns out. Dropping bodies into place till the sun's out. Can't fuck with me, so don't even try. Cause when the bullets fly, I'm the last one to die. Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. You keep it coming, I'ma send you to your mama. It's the whip, quick clip, get the guns out. Dropping bodies into place till the sun's out. Can't fuck with me, so don't even try. Cause when the bullets fly, I'm the last one to die. ஓகே, ஹாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350. நம்ம பார்ட்டம் போட்டெல்லாம் ஆண்டு அனுபவிச்ச பிராண்டுன்னே சொல்லலாம். 2001 விக்ரம் சித்தார்த்லால்னு ஒருத்தர் என்ட்ரி தராது. அதுக்கு முன்னாடியே அது கொடுத்துட்டாரு. அப்போ தான் டெவலப் ஆச்சு. அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம இன்னொரு விண்டேஜ் பைக்கில் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஹண்டர் 350 மாடலு. ஸோ இந்த வண்டியோட மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு வண்டி தான். தி ஃபர்ஸ்ட் எவர் ராயல் என்ஃபீல்டான வெயிட் கம்மியாக ஒரு வண்டி விட்டாங்கன்னா அது இந்த வண்டி மட்டும்தான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்த வந்த மாடல், முன்னாடி வந்த மாடல் எல்லாமே வெயிட் ஜாஸ்தி. ஸோ இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினு, 82 mm போர் வரும். என்னதான் நீங்கள் ஹைவேஸில் 50 கீர் போட்டு 120 ஓட்டினாலுமே உங்களுக்கு நல்ல க்ரூசிங் ஸ்பீடு இருக்கும், ஒரு 100. ஆனால் அது 120 மேலே ஏறாது வண்டி. அப்படி புஷ் பண்ணாலும் உங்களுக்கு டைமிங் செயினு, போரு, பிஸ்டன் எல்லாமே வீக்காக நிறையவே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் லாங் ஸ்ட்ரோக். இந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினாலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுக்கும். ஆனால் இதே நீங்கள் ஒரு 50 கீர் போட்டு 80 to 100 க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஜம்முன்னு போகலாம். வைப்ரேஷன் வந்து கம்மி தான். ராயல் என்ஃபீல்டில் மொத வைப்ரேஷன் கம்மி பண்ணதுலேயே இந்த ஜே சீரீஸில் வண்டி மட்டும்தான் கம்மி பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி யூசி இன்ஜின் இருந்தது. அது வந்து ஹைட்ராலிக் டேப்லெட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயின்லாம் வரும். அதில் வந்து டைமிங் செயின்லாம் வராது. அது வந்து ஃபுல்லாக ஆயில் ஹெட் வரைக்கும் டாப் வரைக்கும் ஏறி இறங்கும். ஆனால் இதுலேயும் அந்த மாதிரி தான். இது கொஞ்சம் சீக்கிரமே ஆயில் சர்க்குலேஷன்லாம் அதிகமாக பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி 3 லிட்டர்ஸ் வரும் இதுக்கு இன்ஜின் ஆயிலு. அண்ட் டியூயல் சேனல். இதோட பிரேக்கிங் பற்றியே சொல்லியே ஆகணும். பிகாஸ் ஆஃப் டியூயல் சேனல் ஏபிஎஸ். இந்த ஏபிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் சடனாக ஒரு பேனிக் பிரேக்கிங் அடிக்கிறீங்கன்னா, நீங்கள் பிரேக் அடிக்கும் போது சென்சார் சுவிட்சிலேருந்து ECU சிக்னல் போய் ECU சிக்னல்லேருந்து மோட்டருக்கு போய் மோட்டர்லேருந்து மறுபடியும் டிஸ்காலிபர் போகிறதுக்கே உங்களுக்கு 0.000 செகண்ட்ஸில் நடக்கும். அவ்வளோ சென்சிட்டிவாக பார்த்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க டெக்னாலஜி. இந்த வண்டியில் மட்டும் இல்லை, எல்லா வண்டிலையும் இப்போ வர யமகாவில் கூட யமகா அதெல்லாம் அட்வான்ஸாகவே போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்ம யமகா வண்டி வச்சு பேசுவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் நல்லா துள்ளி விளையாடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அரௌண்ட் ஒரு 13 லிட்டர்ஸ். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 ஹைவேஸில். சிட்டியில் வந்து ஒரு 27 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் டவுன் டியூப் சேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரேமு இங்கே 2 பைப் மூலியமாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. டபுள் கிரேடட் சேசிஸு.
இதோட சஸ்பென்ஷன் ஃபோக்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். ஆனால் பில்லியனுக்கு இருக்குமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். பில்லியனுக்கு லைட்டாக இடுப்பு வலி தெரியும். 1 hour நீங்கள் உக்காந்திங்கன்னாவே இடுப்பு வலி ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரைடர்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்து பார்த்து செய்வாங்க. பின்னாடி வந்து சோலோவாக போகிறாங்கன்னா லக்கேஜ் தான் கட்டுவாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எல்லா பிராண்டுக்குமே இருக்கும். இவங்களோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா ஐனஸ் CB350 அது சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன இது வந்து 2,20,000 அது வந்து 2,70,000. கம்பாரிசன் வீடியோ நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள் 350cc வச்சுருந்தாலும் ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கூட தரல, ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஏர் கூல்டு இன்ஜின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேனல் கேப்ஸ் அப்படியே அப்பண்டமா காமிச்சிருப்பாங்க தெரியும். ஷீல்டில் ஒயரிங் கேப்ஸாக இருக்கட்டும், பேனல் கேப்ஸாக இருக்கட்டும். அண்ட் மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கிறதுலே இதில் மட்டும்தான் வைப்ரேஷன் கம்மி வென் கம்பேர்ட் டு ஓல்டு ராயல் என்ஃபீல்டு பைக்ஸு. வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. கிளச்சு வந்து ஹார்டாக தான் இருக்கும், பிகாஸ் இது வந்து ராயல் என்ஃபீல்டு. அப்படி உங்களுக்கு கிளச்சு ஸ்மூத்தாக தான் வேணும்னா நீங்கள் ஜப்பான் பைக்ஸு அந்த ஜாப்பனீஸ் பிராண்டில் என்ன ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்லைட் விசிபிலிட்டி ஹாலோஜன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கஸ்டமர் வந்து ஃபுல்லாக ஒயிட் லைட் போட்டு எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ்லாம் போட்டு HJGல ஃபாக் லேம்ப் போட்டு நல்லா வச்சுருக்காரு. இந்த ஏபிஎஸோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேபிள் கைடு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சப்போஸ் இது கேபிள் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டயர், சப்போஸ் நீங்கள் டயர் என்ன பார்த்து மாட்டிங்கன்னா ஒரு நல்ல பஞ்சு ஷாப்பாக எடுத்துகிட்டு போய் மாட்டுங்க. இந்த ரிங் வந்து பெண்ட் ஆயிடுச்சுன்னா ஏபிஎஸ் வேலையே செய்யாது. இது ஓஆர்டி ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் ஏபிஎஸ் பைக் வச்சுக்க ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏபிஎஸ் தான் மோட்டர் போச்சுன்னா அரௌண்ட் ஒரு 5,000 மேலேயே கண்டிப்பாக வரும். ஒரு BS6 வச்சுருக்கீங்கன்னா நிறைய சென்சார்ஸ் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. வெளியில் நீங்கள் விட்டிங்கன்னா போச்சுவீங்க மழை டைம்லலாம். தண்ணி சென்சார் என்ன போச்சுனாலும் மினிமம் 1,000 இல்லாமல் நம்ம சர்வீஸ் சென்டர்லாம் போக முடியாது. பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதோட BHP பார்த்தீங்கன்னா 20.2 BHP அண்ட் இதோட மேக்ஸ் டாக் பார்த்தீங்கன்னா 27 Newton meters ஆஃப் டாக் அட் 4,000 RPM. RPMனா ரெவல்யூஷன் பெர் மினிட். போன வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், உள்ளே இருக்க வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுவான். நெக்ஸ்ட் இதோட பேட்ரி சைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 12 volt. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி சைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 12 volt வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட வேல்வு என்னதான் நம்ம வந்து 350cc இருந்தாலுமே ஆனால் 2 valve தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் KTM Yamaha TVS ஹோண்டா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 valve. 4 valveனா 4 valve உள்ளே வச்சுருப்பாங்க. 2 valve பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டு, 2 valve பார்த்தீங்கன்னா இன்லெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட்டு, இன்னொன்று அவுட்லெட்டு. எக்ஸாஸ்ட் ஓப்பன், அந்த வேல் கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து ஷார்ட்ஸில் பார்ப்போம். இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்த எந்த பைக் போடலான்ட்டு உங்கள் சாய்ஸில் விட்டுடுறேன். அந்த பைக் நான் தேடி பிடிச்சி எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி விஜய் அவர் TS50 ஒன்று கேட்டிருக்காரு. நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த வண்டி தான். மேபி நெக்ஸ்ட் ஒரு 10 days கிடச்சிருந்தா கண்டிப்பாக போடுவோம். பாய். ஹலோ சாரி, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். டிஸ்அட்வான்டேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின் தான், இருந்தாலும் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ஓட மாட்டா. அப்படி ஒரு டீசல் இன்ஜின் ஓடுற மாதிரி கொண்டன்னு ஓடும். அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பழைய விண்டேஜ் பைக் வச்சு அது டீட்டெயிலாக பார்ப்போம். பாய்.